Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTube தரப்புல ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்குது. அதை பத்தி இந்த ஒரு வீடியோல கொஞ்சம் குயிக்காவே பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஷார்ட்ஸ் ஃபண்ட் இந்த ஜனவரி மந்த்துக்கான அந்த மந்த்லி ரிப்போர்ட்டை பொறுத்து இந்த மந்த் வரும். பட் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் உங்களுக்கு ஒரு வேளை வந்திருக்குதா அப்படிங்கிறத எப்பவும் செக் பண்ற மாதிரி இமெயில் பாக்ஸை 1 செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் அதை கிளைம் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புல பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் சேனல்ல இது தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மேஜரா பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, யூடியூப்ல அஃபிஷியல் ஆர்டிஸ்ட் சேனலா இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல இந்த அப்டேட் வந்திருக்குது. குறிப்பிட்டு அந்த ஷார்ட்ஸ்ல அவங்க மியூசிக் வீடியோஸ் எத்தனை அண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலா அவங்க மியூசிக் வீடியோஸ் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன அனலிட்டிக்ஸ் எல்லாமே கொடுத்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க ஸ்கிரீன்லேயே பார்க்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்து 2த்தையுமே நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா லாஸ்டா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனல் இப்போ ரீசெண்டா யூடியூப் தரப்புல கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்து டெர்மினேட் செய்யப்பட்டது. சேனல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்து டெர்மினேட் செய்யப்பட்டது. பட் இப்போ பார்க்கும்போது இத்தேரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேக் ஆனிச்சுன்னா அந்த சேனல்ல லைவ் ஓடும். ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ ஷோ ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த சேனலை ரெக்கவரும் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் பேஸ் எவ்வளவு இருந்தாலும் சரி உங்களுடைய சேனலை எப்பவுமே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அது தவிர்த்து இந்த மாதிரி ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா யூடியூப் தரப்புல ஹெல்ப் கேட்டு அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நம்ம ரிகவர் பண்ணிடலாம் ஒரு ஃபியூ டேஸ்லேயே அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ் இதை மட்டும் மேஜராக புரிஞ்சுக்கோங்க. குறிப்பிட்ட யூடியூப் டெர்மினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் தரப்பில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நான் திடீர்னு சேனலை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியல, இல்லைனா அன்வான்டாக லைவ் வந்துச்சு, இல்லைனா பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எதுவும் வந்துருந்துச்சு. இதனால் என்னுடைய சேனல் அகைன் டெர்மினேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போணுச்சு. என் தரப்பில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிகவர் பண்ணிடலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா யூடியூப்னுடைய பாலிசி கைட்லைன்ஸ் பாலிசியாக இருக்கட்டும், இல்லைனா டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணல, லைக் டீப்பாக வயலேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெர்மினேட் ஆனிச்சுன்னா ரிகவர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் டெர்மினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயங்களை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆகியிருக்கு. அதே மாதிரி இந்த இத்தேரியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் கொடுத்துருக்கிறதால இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹேக் செய்யப்பட்டிருந்திருக்கலாம். ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்த மாதிரி லைவோ எல்லாம் வீடியோஸோ எதுவும் வந்திருக்கலாம். குயிக்கா யூடியூப் தரப்புல அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வயலேட் பண்ற மாதிரி இருக்கு, ரொம்பவே டீப்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஜஸ்ட் அந்த சேனலை டெர்மினேட் பண்ணிருக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா ரெக்கவர் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே குயிக்கான ப்ராசஸா இருக்கும். லைக் நம்ம தரப்புல மிஸ்டேக் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியரா புரிய வச்சாகணும். அதே மாதிரி நம்ம தரப்புல எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேக்கப்ல நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது என்னுடைய சேனல் தான் அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு ப்ரூஃப் எல்லாமே எப்பவுமே நீங்க வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட ஆட்சன்ஸ்னுடைய பப்ளிஷர் ஐடியா இருக்கட்டும், உங்களுடைய கஸ்டம் யூஆர்எல் இல்லாம சேனலுடைய நார்மல் யூஆர்எல் இருக்கட்டும், வீடியோஸ் லிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுடைய சேனலுடைய ரீசன்ட் பாஸ்வேர்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முன்னாடியே பேக்கப்பா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சேனலை ரிகவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டயத்தை குயிக்கான ரிகவரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் அதற்கான பேக்கப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, லைக் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குயிக் ரிகவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை எப்போவுமே அவேர்னஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த எத்தேரியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ஸில் லைவாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், அண்ட் இந்த டெர்மினேஷனாக இருக்கட்டும், யூடியூப் தரப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம தரப்பில் மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் கொஞ்சம் குயிக்காகவே ரிகவர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எப்போவுமே. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது அன்வான்ட் லிங்க் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே பக்காவாக போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய சேனலில் ரிகவரி மெயில் அண்ட் ரிகவரி ஃபோன் நம்பர் எல்லா விஷயங்களுமே ப்ராப்பராக கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னு நினைச்சேன். அந்த ஒரு சேனல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். குறிப்பிட்டு இந்த ஷார்ட்ஸ்ல வந்திருந்த 2 அப்டேட் அண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த சேனல் ஹேக் பண்ணதை பற்றியும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேமர்ஸ் ஏதாவது மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. See you. நல்ல வீடியோ சந்திப்போம்.